சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இக்கட்டில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் பலிபீடத்திலிருந்து துணிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை பரலோகத்திலிருந்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்து. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்டா அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்புகளை தேவன் அகற்றி போடுவார். கசப்பு மதுரமாய் மாறும். என் வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறதே, கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். 22 24 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார். அதற்கு பேர் மாறான்னு வச்சுட்டாங்க. மாராவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றினார். கசப்பு மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகளை தேவன் மதுரமாய் மாற்றுவார். பிரச்சனையின் ஊடாய் நான் போய்கொண்டிருக்கிறேனே. மோசே கூட பிரச்சனையின் ஊடாய்த்தான் போனார். இந்த ஜனங்களை வழி நடத்த அவருக்கு முடியாமல் இருந்தது. முறுமுறுத்தார். கசப்பான தண்ணீரை கொடுக்கவா எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து? கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டான். அது இனிமையான தண்ணீராய் மாறிவிட்டது. சுவை மிகுந்த தண்ணீராய் மாறிவிட்டது. தேவனை நோக்கி முறையிடு. உன்னுடைய கசப்புகளை தேவன் மதுரமாய் மாற்றுவார். தேவனை நோக்கி முறையிடு. மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் மோசே தேவனை நோக்கி முறையிட்டான். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அந்தகாரம் மூடி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வெளிச்சம் இருந்துச்சு. எகிப்தியர்களுக்கு இருள் இருந்தது. வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். 19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ இருளாய் இருந்தது. தேவனுடைய தூதன் முன்னாக நடந்து கொண்டிருந்தவன் பின்னாக நடந்து வந்தான். முன்னாக நடத்தி கொண்டிருந்த மேக ஸ்தம்பம் பின்னாக நின்றது. ஏன்? எகிப்தியர் இருளிலே இருக்க வேண்டும் என்பதற்காக. எகிப்தியரினுடைய கடவுள்கள் ஒன்றும் உதவி செய்யவில்லை. எகிப்தியர்கள் இருளிலே இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ வெளிச்சத்திலே இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருள் வெளிச்சமாய் மாறும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இருளின் தெய்வம் அல்ல, ஒளியின் தெய்வமாய் இருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு தெய்வம் சொல்லுகிறார். வெளிச்சம் வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுவார். உன் அந்தகாரம் மாறும். உன் சத்துருக்கள் இருளில் இருப்பார்கள், நீயோ வெளிச்சத்தில் இருப்பாய். தேவன் அதை செய்வார். பயப்படாதே, இருள் உன்னை கவ்வாது. வெளிச்சத்தை கொடுக்க என் தெய்வம் உன் மத்தியில் கடந்து வருகிறார். அவர் வெளிச்சத்தின் தெய்வம். இருள் எகிப்து ஜனங்களுக்கு இருள். புறஜாதிகார்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரே கட்டளை, அவர்களுடைய கண்களை திறக்க உன்னை அனுப்புகிறேன். அவர்களுடைய கண்களை திறக்க உன்னை அனுப்புகிறேன். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ரெண்டு கொரிந்தியர் 4:4 நினைக்கிறேன், பார்க்கலாம். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார்.
நீ வெளிச்சம். நீ பிரஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்க கூடிய வெளிச்சம். நீ வெளிச்சம், நீ நற்கந்தம், நீ சுடர். உன்னை இருள் கவ்வாது. நீ வெளிச்சத்திலே நடப்பாய். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். 119 சங்கீதம் 105 வாசிக்கிறோம். வெளிச்சம் சொல்லுங்க. நான் வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அறிக்கை செய்கிற விதமாய் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். Glory to God. Glory to God. Hallelujah. 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 நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 9:9. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டி. அடுத்த வசனம். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரனிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை நீர் அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உம்முடைய கீர்த்தியை உண்டாக்கினீர். அடுத்த வசனம். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுவது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். கண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை தேவன் கண்டார். நீங்க சொல்லலாம், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? கர்த்தர் பார்க்கலையா? அவருக்கு கண்ணு இல்லையா? இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க பிதா உன் பேரில் பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே, தேவன் பார்க்கிறார், அவருக்கு கண் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உன்னை கண்ணோக்கினார், நீ படுகிற நிந்தையை கண்டார். கால் நனையாமல் நடந்து போன கடல்ல கால் நனையாமல் நடந்து போனார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. கடல்ல ரெண்டா பிளந்து நிக்குது, சிவந்த சமுத்திரம், செங்கடல், அதுல கால் நனையாமல் நடந்து போனார்கள். காலு கூட நனையலங்க. வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க. பார்வோனுடைய சேனையும் அத்துமீறி நாம் எப்படியும் எகிப்தியரை பிடித்து இஸ்ரவேலரை பிடித்து விடலாம் என்ற தப்பு கணக்கு போட்டு செங்கடலுக்குள் இறங்கினார்கள். மூடி போட்டது, ஒருத்தன் கூட தப்பிக்கல. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. கால் நனையாமல் நடந்து போனார். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வார்த்தை. கால் நனையாமல் நடந்து போனாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
23, 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. போதும், அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்ட சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது. கேர்ஃபுல், நல்ல கவனமா கேளு. நீ கூப்பிடுற சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது. ஆன்சர், பதில் உண்டு. தேவ சந்நிதியில் போய் எட்டினது. அவங்க கூப்பிடுற சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. தேவ சந்நிதியில் போய் எட்டும். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் அடைத்து வைத்திருக்கிறார். உன் அலைச்சலை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். எந்த காரியமாய் அலைந்து கொண்டிருக்கிறாய்? காரியம் வாய்க்கும். உன் அலைச்சலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியில் வைத்திருக்கிறார். தேவ சந்நிதியில் போய் எட்டினது. சோதோமின் பாவம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. நினிவேவின் பாவம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. எதுவா இருந்தாலும் தேவ சந்நிதியில் போய் எட்டும். சோதோமின் பாவம் எட்டின பொழுது அது அக்கினிக்கு இரையாகியது. நினிவே ஜனங்கள் மனம் திரும்பின பொழுது ராஜா முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது அவர்கள் தேவன் செய்ய நினைத்த தீங்கி நிமித்தம் மனஸ்தாபப்பட்டார். இந்த வார்த்தை என்னை மிகவும் கவனிக்கும்படி செய்கிறது. தேவ சந்நிதியில் எட்டினது. எல்லாம் ரெண்டு கையை வைத்தலாம். தேவ சந்நிதியில் போய் எட்டினது. எல்லாரும் ரெண்டு கையை வை. தேவ சந்நிதியில் போய் எட்டினது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நீ படுற பிரச்சனையை பார்த்து கர்த்தர் கண்டு காணாம இருக்க மாட்டாரு. பரலோகத்துல இருந்து இறங்கிடுவாரியா? பரலோகத்திலிருந்து இறங்கிடுவாரு. நேபுகாத் நேச்சார் தூரா மாகாணத்தில் தான் நிறுத்தின பொற்சிலையை எல்லாரும் வணங்கணும். கிண்ணறம் கீத வாத்தியம் வாசிக்கப்படுகிற போது எல்லாரும் முகங்கப்புற விழுந்து வணங்கணும். சட்டம், ராஜாவின் சட்டத்தை கட்டளையை மீறி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை அவர் தப்புவிக்காவிட்டாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடுங்கடா. 3 பேரையும் அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க.
ராஜாவே 3 பேரை போட்டோம், 4வது நபர் தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார். 4 பேர் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. இறங்கினேன், கையை தட்டி இறங்கினேன், 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 இறங்கினேன். சும்மா அமர்ந்துகிட்டு இருக்க மாட்டார் ஆண்டவர். சாத்ராக் மேஷக் நேபோத்துக்காக இறங்கலையா? பயப்படாத, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத. தேவ சமூகத்தில் போய் எட்டினது, அவர் இறங்கி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிற, எகிப்திலிருந்து கூப்பிடுகிற கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது, இறங்கி விட்டார். இறங்கி விட்டார். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 23, 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், 10 வாதைகளால் வாதிப்பேன். அதற்கு பின்பு அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவான். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரர்களுக்கு தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். எகிப்து விட்டு போகும்போது வெறுங்கையா போகிறது இல்லை. தலை முத கால் வர அலங்காரம் பண்ணி, கிரீடங்களினால அலங்காரம் பண்ணி, உன்னை அலங்கரிச்சு தான் கர்த்தர் வெளியே அனுப்புவார். வெறுங்கையா நீங்க போகிறது இல்ல. அலங்கரித்து கர்த்தர் அனுப்புவார். அவங்கள்ட்ட கேட்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியர்ட்ட, அவங்க பொன்னையும் பொருளையும் கொடுப்பாங்க. இவ்விதமாய் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற பொழுது வெறுங்கையாய் புறப்படல, ஆபரணங்களோடு தங்க நகைகளோடு அலங்கரித்து, அவர்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு அலங்கரித்து அவர்கள் கடந்து போனார்கள். சத்ருவின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்க செய்வார். அவங்க தான் இவ்வளவு நாள் அடிமையா வச்சிருந்தாங்க. அவங்க எப்படி ஆபரணங்களை கொடுப்பாங்க? கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வாசல் திறக்கப்படுமா? நீங்க சொல்லுங்க. கர்த்தரால திறக்கக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சத்ருவின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்க செய்வார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். திறந்த வாசல், திறந்த வாசல். சத்ருவின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தார் கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். இவங்கெல்லாம் உதவி செய்வாங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எரேமியாவின் புத்தகம் 32வது அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 32வது அதிகாரம். தீர்க்கன் சொல்கிறார் 20, 21, 22, 23. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும்
இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலராகிய உமது ஜனத்தை அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாகி இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்திற்கு செவிகொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றை செய்யாமல் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கு எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினி. பாலும் தேனும் ஓடுறத கொடுத்தா, நல்லா கேளுங்க, பாலும் தேனும் ஓடுறத கொடுத்தா இவன் என்ன பண்ணான்? இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுச்சு? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கல, அவர் சொல்றத செய்யல. தேவனுடைய பிள்ளையே, சற்று கவனித்துக்கொள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா அந்நியாரம் தான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதுக்கு உயர்வு வந்த பொழுதுதான் பிரச்சனையும் ஆரம்பமானது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஈட்டி வராது அவன் நெஞ்சுக்கு. சவுலு ஈட்டியால குத்த வந்தான், கர்த்தர் அவனை தப்புவித்தார் தாவீத. ஏன்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. இஸ்ரவேலில் அழகான பெண்கள் பாட்டு பாடுறாங்க, சவுலுடைய இதயத்துல பொறாம. உயர்வு வருதா, கேர்ஃபுல். அந்நியாரம் தான் நீ கர்த்தருடைய கற்பனையில ஜாக்கிரதையா நடக்கணும். சிலர் ஆசீர்வாதத்துக்காய் வருவாங்க, ஆசீர்வாதத்தை குழந்தை கிடைச்சிச்சுன்னா அடுத்து அவ்வளவுதான். வீடு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கர்த்தர் அவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் கர்த்தருடைய கற்பனையை செவி சாய்க்கவில்லை. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தா, இவன் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். கர்த்தர் உயர்வை கொடுக்கிறாரா? வெரி கேர்ஃபுல், வெரி வெரி கேர்ஃபுல். கர்த்தர் இரும்பு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினா, இவங்க பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். தானியேலும் சுமந்துக்கிட்டாரு ஜனத்தினுடைய பாவத்தை. அவர் பாவம் செய்யல, 3 வேளை ஜெபம் பண்ற மனுஷன். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன். தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்றான், ஹோலி மேன், அவ்வளவு பரிசுத்தமான மனிதன் சொல்றான், ஜனத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டான். நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம், நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தே, அதை நாங்கள் உணராமல் போய்விட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதம் அவர்களை கடக்க 78, 13, 14, 12.
அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். யோர்தானை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ஆனா அவங்க செஞ்சது என்ன? இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. செங்கடலை ரெண்டா பிளந்தாரு, யோர்தான் குவியலா நின்றுச்சு, எரிகோ சுக்குநூறா நொறுங்குச்சு. கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்தார்கள். கேர்ஃபுல், நல்ல கவனி, கேர்ஃபுல். கர்த்தர் செய்த அற்புதத்தை மறந்துடாத. இவ்வளவு கர்த்தர் செய்திருக்கார்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவங்க கர்த்தர் செய்த செயல்களை மறந்து போனார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற பொழுது, கர்த்தர் உங்களிடத்தில் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார். கர்த்தர் உங்களிடத்தில் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். சோர்ந்து போகாத. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, இன்னும் ஜீவிக்கிறாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு. ஏற்கனவே நான் அற்புதத்தை ருசி பார்த்தவன். மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். துதி துதி துதி. தடைகளை பார்த்து பயப்படாதே, துதி துதி. 7 நாள் எரிகோவுக்கு முன்னாடி துதித்தாங்க. சுக்குநூறாய் நொறுங்கினது. எரிகோ யாராலும் முறியடிக்கப்பட முடியாத கோட்டை. சீன பெருஞ்சுவர் மாதிரி, உலக அதிசயத்துல ஒன்று சீன பெருஞ்சுவர். அது மாதிரி எரிகோ கோட்டை யாராலையும் உடைக்கவே முடியாது. துதிச்சாங்க 7 நாள். நீ துதிக்கல. ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு உயர்வு நிச்சயம். கர்த்தர் செஞ்சதை மறந்துடாத. நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். எங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உனக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கினாரே, அற்புதம் செய்தாரே, விடுதலை கொடுத்தாரே, நீ நொடி பொழுதில் மறந்து விட்டாயே. கர்த்தர் செய்த அதிசயங்களை மறந்து போய்விட்டாயே. சங்கீதங்களின் புத்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆசாப் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். 91 சங்கீதத்திலே மோசே சொல்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை விடுவிப்பார். நீ சாட்சிகளின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், இக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். நீ அற்புதமாய் சாட்சி சொல்லுவாய். ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிடு. யாரிடத்தில் செல்வேன்? என்னிடத்தில் வா. சங்கீதம் 4:1
என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி நான் கொடும். கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எல்லாம் சொல்லுங்க. நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். சத்தமா சத்தமா சத்தமா. விசாலம் வேணுமா? விசாலம் வேணுமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டல்லி எனக்கு விசாலத்தை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Glory to God. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை, கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை. Glory to God. Glory to God. Glory to God. சங்கீதம் 27 7 8 9. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று இருதயம் இடத்தில் சொல்லிற்று. அடுத்த வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயம். நீரே எனக்கு சகாயம். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இரும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என்னுடைய இருதயம் என்னிடத்தில் சொல்லிற்று. உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், அடியானை விலக்கி போடாதையும். நீரே என்னுடைய சகாயர். ரட்சிப்பின் தேவனே, என்னை கைவிடாமலும் என்னை நெகிழ விடாமலும் இரும். மோசேக்கு ஒரு ஆசை, முகத்தை பார்க்கணும். தப்பா? தேவனுடைய முகத்தை பார்க்கறது தப்பா? கண்மலையின் வெடிப்பிலை வந்து நில்லு, என் கரத்தால் உன்னை மூடுவேன், என் பின்பக்கத்தை பார்ப்பாய், என் முகத்தை பார்க்க மாட்டான். ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய மகிமை அவ்வளவு பயங்கரமான மகிமை. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உயிர்த்தெழுதலின் நாளிலே இயேசுவையும் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Glory to God. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 86வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கூப்பிடுவீர். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கிடுவே பெரியவனாக்கிடுவே உமது காருண்யத்தா. பெரியவனாக்கிடுவி. துயரத்தில் கூப்பிட்டா கர்த்தர் பெரியவனாக்குறார். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்கா, உன் ஜீவன் பிரியும் வரை. கர்த்தர் சொல்றாரு, துயரத்தில் நீ கூப்பிடுறியா, கர்த்தர் சொல்றாரு உன்னை பெரியவனாக்குவேன். வலது கையை எடுத்து உயர்த்தி காண்பீங்க. எத்தனை பேருக்கு பெரியவனாகணும்?
ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பெரியவர்கள் ஆவீர்கள். உங்களுடைய இடம் விஸ்தரிக்கப்படும். உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் மீதி எடுக்கலையா? மீதி எடுக்க செய்வார். 12 கூடை மீதி எடுத்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க, 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 ஆரவாரம் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சங்கீத புத்தகம் 102வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே. ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதே. உமது செவியை என்னிடத்தில் சாயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் நான் செய்யும். கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய். சங்கீதக்காரன் சொல்றார், ஆபத்து நாளில் எனக்கு உமது முகத்தை மறையாதே, உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய். ஆன்சர், என்னுடைய பிரேயருக்கு, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான், தீவிரமாய் எனக்கு உத்தரவு அருளிச் செய். எந்த காரியத்துக்காய் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்காகவா? பிள்ளையினுடைய அரசாங்க வேலைக்காகவா? கர்த்தர் சொல்றாரு, தீவிரமாய் உனக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், பதில் செய்வேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் தேவனுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். உன் பிள்ளை ஆலயத்தில் இருந்த ஆசீர்வாதம். ஏலி 7 வயது நிறைந்த சாமுவேல் பணிவிடை செய்தான். முதல் தீர்க்கதரிசி, முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை சாமுவேல் பெற்றார். சவுல் ராஜாவை, 2வது ராஜா தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்றார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரையும் பேசினார்கள். தீர்க்கதரிசியின் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டல சாமுவேல். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரையும் பேசினார்கள். இஸ்ரவேலின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் சாமுவேல். ஆலயத்திலிருந்து ஆசீர்வாதங்க. 2வது தலைவன் யோசுவா, நூனின் குமாரனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். அதுக்காக வீட்டில் ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை, தனி ஜெபம் வீட்டில் ஜெபிக்கணும். சபையில வந்து கூடி கூடி ஜெபிக்கணும். கூடி கூடி ஜெபிச்சா கோடி கோடி ஆசீர்வாதம். சொல்லுங்க, கூடி கூடி ஜெபிச்சா கோடி கோடி ஆசீர்வாதம். என்ன வாயே வல்ல? சொல்லுங்க, கூடி கூடி ஜெபிச்சா கோடி கோடி ஆசீர்வாதம். நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, கூடி கூடி ஜெபிச்சாங்க, கோடி கோடி ஆசீர்வாதங்க. ரெண்டு பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். கூடி கூடி ஜெபிச்சா கோடி கோடி ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கூடி கூடி ஜெபிக்க சொல்றாரு.
அதுக்காக தான் 100 நாள் உபவாச ஜெபம். போன வருஷம் 100 பேர் கலந்துக்கிட்டீங்க, இந்த வருஷம் 150 ஆகணும். சங்கீத புஸ்தகம் 30 10, 11, 12. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற என் பண்ணினேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் இரட்டை களைந்து இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினே. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. என் மகிமை அமைந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியா என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சிலர் ஒரு சில காரியங்களுக்காய் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஆமென், 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 ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற என் மகிமை அமர்ந்திராமல் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினே. சங்கீதம் 84 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும், செவிகொடும். சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும், அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை பாரும். தாவீதுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம், உன்னுடைய கற்ப பிறப்பை எழும்ப பண்ணுவேன். சாலமோன் 3வது சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அரியணையில் அமர்வார். இனிமே சொல்றேன், உன்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. யூத ராஜாக்கள் எழும்பினார்கள், அரியணையில் அமர்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். இயேசு வரையும் தொடர்ந்தது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயு 1:1. சங்கீத புத்தகம் 81:6-7. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடங்களில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலிருந்து உன்னை சோதித்து அறிந்தேன். கூடைக்கு மேரிபாவின் திருவிழாவின் போது இப்பாடல்களை தீர்க்கதரிசியோ அல்லது ஆசாரியரோ பாடியிருக்கலாம். கூடைக்கு அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. இது ஒரு பாடல். இந்த பாடல் நான் ஸ்பெஷல் பைபிள் என்னுடைய சிறப்பு வேதாங்கமத்தில்
நான் பார்த்த பொழுது இந்த கூடைக்கு என்று சொல்லப்பட்டது திருவிழாவின் போது இப்பாடல்களை ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஆசாரியரோ பாடியிருக்கலாம். கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்பது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. சீனாய் மலையில் நடைபெற்ற அற்புத நிகழ்வுகள் மற்றும் மேரிபாவின் சோதனை எல்லாவற்றையும் முன்னூற்றி 7 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மோசே மேரிபா என்று பெயரிட்டான் அந்த ஸ்தலத்துக்கு. அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நீதி உனக்கு முன்பாக செல்லும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் சுகம் தருவேன் என்று சொல்கிறார். எல்லாரும் 2 கையை வைத்து சுகம் தருவேன், சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழில். சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இயேசு நாமத்தில் இயேசு ரத்தத்தில் தூய ஆவியின் வல்லமையா, இயேசு நாமத்தில் இயேசு ரத்தத்தில் தூய ஆவி வல்லமையா. எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? கையை வைத்துங்க, வலது கரத்தை எடுத்து வைத்து. சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும் இயேசு நாமத்தில் இயேசு ரத்தத்தில் தூய ஆவி, இயேசு நாமத்தில் இயேசு ரத்தத்தில் தூய. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கர்த்தரின் பலனானா அவர், கர்த்தரின் பலனானா அவர் என் கீதமானா, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோணி எனது அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால்
ஆவில நிரம்பி கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படேன். மனிதன் எனக்கு எதிராய் மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராய் மனிதன் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. மகிழ்ச்சி குரல். மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. எனது கூடாரத்தில், எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில் நமது கூடாரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. அல்லேலூயா. வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள். யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு. காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். நமது கூடாரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. எல்லாரும் ஆவில நிரம்பி அனலாக்கப்பட்டவர்களாக பாட போறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. எல்லாரும் வெறுமையான அனுபவத்தோடு கடந்து போகக்கூடாது. ஒரு ஆவியின் நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. எல்லாரும் பாட போறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போறோம். பிரைஸ் எல்லாம் கையை தட்டி எல்லாரும் ஆமென். கர்த்தரின் வலக்கரம் மிகவும் உயர்ந்துள்ளது. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரின் வலக்கரம் மிகவும் மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றார். வெற்றி தருகிறார். வெற்றி தருகிறார். பராக்கிரமம் செய்கிறார். பராக்கிரமம் செய்கிறார். வெற்றி, வெற்றி. வெற்றி தருகிறார். மகிழ்ச்சி குரல். மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. எல்லாம் சொல்லலாம். மகிழ்ச்சி குரல் வெற்றிதொனி. எனது கூடாரத்தில், எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். நமது கூடாரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா. அவரே கீதமானார். ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, கர்த்தரின் ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. அவரே கீதமானார். மகிழ்ச்சி குரல். மகிழ்ச்சி குரல் ஆவில நிரம்பி, 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 ஆவில நிரம்பி. Receive the power of God. கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாய் இறங்குகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய். சுகத்தை கொடுக்கிறார். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தருடைய வல்லமை இதை செய்யும். கர்த்தருடைய வல்லமை இதை செய்யும். கர்த்தருடைய வல்லமை இதை செய்யும். யெகோவா தேவனாய் கடந்து வருகிறார். யெகோவா தேவனாய் கடந்து வரு. யெகோவா ராஃபா, அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம். சுகம் கொடுக்கிற தெய்வம். உன் வாழ்க்கையில வெற்றி கொடுப்பார். உன் வாழ்க்கையில வெற்றி கொடுப்பார். உன் வாழ்க்கையில வெற்றி கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கல தகப்பனே நன்றி சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆராதனை வேலைக்கு ஆயுஸ்தோம்.
அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் செவி கொடுத்தார். அவர்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கினார். அவர்களை கண்டார். அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டார். அவர்கள் பார்வோன் நிமித்தம் படுகிற வேதனைகளை கண்டு இறங்கினார். அவர்கள் கால் நனையாமல் வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். கர்த்தருடைய வல்லமை இதை செய்தது. அதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினி சூளை நடுவிலே ஒரு நபர் உலாவினார். அவர் இயேசு. பிதாவாகிய தகப்பன் அவர்களுக்காக வல்லமையாக இறங்கி வந்தார். பிள்ளைகளுக்காக வல்லமையாக இறங்கி வாரும் தகப்பனே. முகத்தை மறையாதிரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என் இருதயம் சொல்லிற்று. பிள்ளைகளுக்கு முகத்தை காண்பியும் அப்பா. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அதிசயம் செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படியாய் ஜபிக்க இந்த வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, பராமரிப்பு நாம் அனைவரோடும் கூட விசேஷம் உலகங்கள் உள்ள சகல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை பெறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ். வரதராஜன்